Hey, hi, இன்னைக்கு 27ஓட மண்டலா டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 3 சர்க்கிள் மண்டலாஸும் 3 வந்து பாக்ஸ் மண்டலாஸும் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் நம்ம எப்போவும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி டாட்டட் வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டைம் சிங்கோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா சிங்கோனில் ஃப்ளோ நல்லா வர மாட்டேங்குது, அக்கா எனக்கு போடுறதுக்கே வரலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக சரி இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வச்சு ரவுண்ட் பண்ணியாச்சு, சர்க்கிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்த அவுட்டர் சர்க்கிள் கொடுக்க போகிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது பம்ப்ஸ் கொடுத்துக்கலாம். சிங்கோன் யூஸ் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு. ஓகே, டபுள் ஹம்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதில் ஒரு அவுட்லைன் கொடுத்தாச்சு, அவுட்லைன் சர்க்கிள் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இங்கேருந்து இந்த கேப்பில் 3 ஸ்ப்ரில்ஸ் வரணும். ஓகேவா, அப்போது அதுக்கு தகுந்தாப்படி ஸ்ப்ரில்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்ப்ரில்ஸ் போட்டுக்கலாம். உள்ளே வந்து இப்போ 3 வந்துடுமா? ஸோ 3 வந்துடும். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ப்ரில்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, சிங்கோன் வந்து நல்லா தான் இருக்குது. பட் வந்து இந்த டிப்பு வந்து ஹோல் பெருசாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து கொஞ்சம் ப்ராடாக வருது. ஓகே, ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், நம்ம ஃப்ளோவை கம்மி பண்ணிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நார்மல் அந்த ஆர்கானிக் கோனில் நம்ம கொடுக்குற ப்ரெஷரை விட இந்த கோனில் வந்து ப்ரெஷர் வந்து மெதுவாக கொடுக்கணும். சரியா, கொடுத்தா நம்மளோட டிசைன்ஸ் வந்து அழகாக வந்துடும். ஸோ இங்கேருந்து 3 பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து உள்ள ஸ்ப்ரில் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லைன்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ண மாதிரியே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ அவுட்டர் சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மெர்ஜ் பண்ண மாதிரி ஹம்ஸ் போடணும், அவுட்டர் லைனை மெர்ஜ் பண்ண மாதிரி. ஓகே,
ஸோ பெரிய பெரிய ஹம்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக டாட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஹம்ஸ்க்கு நடுவில் டாட் வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படி உள்ளுக்குள்ளே டாட் வச்சுக்கலாம். 2ல் எதுனாலும் பண்ணி இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மண்டலா டிசைன் போகலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, குட்டி அந்த மத்தளம் அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஓகே. இப்போ இதில் இருந்து ஒரு பார்ட் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து வி ஷேப்புக்கு கொடுங்க. ஓகே, வி ஷேப் கொடுத்து இங்கே வந்து சேம் அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இது 2 ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் டிசைன் தான். இப்போ இதில் ஒரு கோகோனட் கொடுத்துக்கலாம், அப்புறம் லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். சின்ன டிசைனாக தான் போடுறோம். ஓகேவா, இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கணும் நம்மளோட டிசைன். ஓகே, ஸோ இதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. லீவ்ஸ்க்கு நடுவில் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு இதில் வந்து நம்ம என்ன டிசைன் வேணாலும் கொடுத்து, நம்ம நிறையா ஃபில்லப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபில்லப்ஸில் நிறையா ஃபில்லப்ஸ் இதுக்குள்ளே கொடுத்து முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ சர்க்கிள், அந்த சர்க்கிளில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. ஓகே, ஓகே, கேப் விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் மற்ற டிசைன்ஸோடு நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆகாது. இந்த டிசைனை டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இப்போ ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து போட தேவையில்லை, ஒரு ஆஃப் சர்க்கிளுக்கு மட்டும் போட்டால் போதும். ஓகே, போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி பெட்டல்ஸ் கொடுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம நிறைய பெட்டல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் நீங்கள் என்ன பெட்டல்ஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்போ இந்த பெட்டல் கொடுத்துக்கிறேன், நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பெட்டலுக்குள்ளே இது ஸ்ப்ரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? இப்போ வந்து பேபி ஷவருக்காக ஒரு டிசைன் பார்ப்போம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபில்லிங்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பேபி ஷவருக்காக ஒரு டிசைன் பார்ப்போம். இப்போ இங்கேருந்து இந்த அளவுக்கு சேம் அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. சர்க்கிளுக்கு நம்ம பேட்டர்ன் போடுறோம். ஓகேவா, ஸோ சர்க்கிளுக்கு பேட்டர்ன் போட்டாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு எஸ் மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து லெக்கு. ஓகேவா, சேம் அதே மாதிரி
இங்கேருந்து இப்படி எஸ் கொடுத்து இப்படி ஒரு கவ் கொடுத்து இங்கே பெரிய டாட்டு, இங்கே 4 குட்டி டாட்டு, பெரிய டாட்டு, அடுத்த 4 குட்டி டாட்டு வச்சுட்டு இதை வந்து உள்ளே ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பேபியோட ஃபுட்டுக்காக. ஓகேவா? ஓகே, ஃபினிஷ்டா. இப்போ இந்த இடத்துல குட்டியாக கம்மிங் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். இந்த இடத்துல ஐ போட்டுக்கோங்க, ஐ பேபி, ஓகே, கம்மிங். ஓகேவா? அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த லைனோட ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் போட்டுக்கொள்ள அந்த சர்க்கிளோட மெர்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஹம்ஸ் ஸ்ப்ரில் வந்து பெருசாக போட்டுக்க போகிறேன். ஹம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சர்க்கிளோட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி என் பண்ணுற மாதிரி போட்டுக்க போகிறேன். ஓகே, ஹம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சர்க்கிளை தொட்டு அதிலிருந்து போட்டுக்க போகிறேன். ஓகே, ஸோ எல்லா பக்கமும் போட்டுட்டேன்னா இப்போது இதிலிருந்து ஃப்ளவர் நம்ம இந்த பென்சிலில் போடுற சர்க்கிள் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். ஸோ வந்துட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து சர்க்கிள் போட முடியாது. சர்க்கிளுக்கு நம்ம டாட்டட் வச்சுக்கலாம், அது வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அங்கே நீங்கள் ப்ரைடலுக்கு போடும்போது அங்கே போயிட்டு நீங்கள் அப்படி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்க முடியாது. டாட்டட் வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே, வேறு எங்கேயும் டச் பண்ணல, இந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஃபுல்லாத்தையும் ஷேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி டிசைன் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ளே என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். இது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நம்ம வாசலில் ரங்கோலியெல்லாம் போடுவோம் தெரியுமா, அந்த பேஸில் வரும். அந்த பேஸில் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன டிசைனாலும் போட்டு சர்க்கிளாகவே ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ஷேப் டிசைன் பார்ப்போம். இப்போ ஸ்கொயர் ஷேப்புக்கு போட்டுக்கோங்க. இப்போ சேம் டாட் ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம வந்து டிசைன் போடுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம ப்ரைடலுக்கு போடுறோம். ஓகேவா? ஓகே, இது என்னன்னு புரியுதா? நம்ம வந்து அந்த க்ரூமோட மாப்பிள்ளை, ஓகே, மாப்பிள்ளையோட அந்த ஷாலையும் அந்த கேர்ளோட சாரியையும் நம்ம வந்து நாட் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடு தான் இப்போ நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு அவுட்லைன் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரி லைட் ஷேடிங்காக கொடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிசைனுக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு உள்ள ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போது இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல சேம் இதே மாதிரி ஷேடிங்கும் கொடுத்துக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல வெட்டிங்கோட டேட் எழுதிக்கலாம். ஓகே, வெட்டிங்கோட டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம்.
ஓகே, இல்லைனா ஹாப்பின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஹாப்பின்னு கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு என்ன வேர்டிங்ஸ் கொடுக்கணுனாலும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் ஹாப்பின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதை விட அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க கொஞ்சம் தள்ளி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்ஸ் கொடுத்துட்டேன் இல்லையா. இப்போ இதோட சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதோட சென்ட்ரு பாயிண்ட்டு, இதோட சென்ட்ரு பாயிண்ட்டு, இதோட சென்ட்ரு பாயிண்ட். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பிரில் போட்டுக்க போகிறோம். ஓகே, ஸ்பிரில் போட்டாச்சு. சேம் தட் அதே மாதிரி எல்லா பக்கமும் ஸ்பிரில் போட்டுக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹம்ஸ் போட்டு ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு பெரிய பெட்டல், சேம் இங்கே பக்கம் ஒரு லீஃப், 2 பக்கம் லீஃப் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 4 பக்கம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஓகே, 4 பக்கம் இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்து நம்ம வந்து டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதுக்குள்ளே நம்ம என்ன ஷேடிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் சேம் அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ்டு லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு கிராஸ் லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ்டு லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஒரு லைன் விட்டு ஒரு லைன் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ இதில் இன்னும் இதுலேருந்து ஆஃப், ஓகே, ஆஃப் நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இன்னொரு ஸ்கொயர் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ வந்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு நோட்ஸ் இருக்குது, இல்லை ஹாப்பி இந்த மாதிரி வெட்டிங்கோ இல்லை பேபி ஷவர் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கோடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் அதனால் அந்த இடத்த வந்து நான் எம்டி ஸ்பேஸாக விட்டுறேன். நம்ம என்ன வேணாலும் அங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மண்டலா டிசைன் போகலாம். ஸோ ஸ்கொயரை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்படி கிராஸ்டு ஸ்கொயராக போட்டிருக்கேன். ஸோ கிராஸ்டு ஸ்கொயராக போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே வந்து ஃபில்லப் பண்ணிக்க போகிறோம். ஹம்ஸ் போட்டுக்கோங்க. டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க. சேம் தட் இந்த பக்கம் ஸ்வெல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் ஓகே, இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம்.
போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் டாட்டட் வச்சுக்க போகிறோம். வச்சு இந்த டிசைனை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் அவுட்லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஃபுல்லாக. ஏன்னா நம்மளுக்கு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், எல்லாமே ஒரே டிசைன் தான். ஆனால் நம்ம அது எங்கே போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இந்த சைடு எனக்கு ஃபில் பண்ணிவிட்டேன், ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டுட்டேன். 2 லீஃப் போட்டு இப்போ இந்த கேப்பில் அதுலேயுமே ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி யூ கட் ஷேப்புக்கு நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இங்கேருந்து இப்போது லைன்ஸ் கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிசைனை இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் வரும். ஸோ இதோட நம்மளோட மண்டலா டிசைன்ஸ் எல்லாம் ஓவர். ஓகேவா, மண்டலா டிசைன்ஸ் இந்த மாதிரி ஷேப்லலாம் வரும். மோஸ்ட்லி ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் வரும். எக்ஸஸாக வேணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்துக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மட்டும் டிசைன் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக் தான், அதாவது அந்த டிசைன்லாம் பார்க்கும்போது இது வந்து பேசிக் தான். ஸோ வந்துட்டு இந்த நல்லா கற்றுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப 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 அட்வான்ஸாக உள்ள டிசைன்ஸ்க்கு நம்ம போகலாம். ஓகேவா.